அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து விஜயகுமார். நான் வந்து இதில் வந்து நான் ஒரு ஒரு பொண்ணுக்கு தகப்பனா, ஒரு தங்கச்சிக்கு அண்ணனா, ஒய்ஃபுக்கு ஒரு கணவனா, ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளையா, ஒரு பெண் பாதுகாப்புக்காக நான் பேச வந்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு கண்டென்ட்டுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண் பாதுகாப்பை பற்றி எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் உமன் அதுக்காக நான் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு முடியலை. நான் ஒரு கிளினிக், அதாவது ஐயப்பந்தாங்கில் ஒரு கிளினிக் வந்து நான் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு லேடி தான். ஸோ என்ன மாதிரி இன்னொரு பேஷண்ட் ஒரு 40 to 45 வயசு இருக்கும். அவரோட நேம் வந்து பிந்து ராய் அப்படின்னு சொல்லி ஒரு நேமு. நான் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் மேலே கொடுக்குறேன். ஸோ அவர் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்த விதம், அதாவது ஒரு ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு ஆணை வந்து பார்க்குற விதமே வேறு மாதிரி இருந்தது. நான் வந்து அது கேட்டதுக்கு வந்து என்னை திட்டான்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நான் எவிடன்ஸுக்கு எதுவுமே கிடையாது. என்னென்னா அந்த கிளினிக்கில் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அவன் அந்த பொண்ணை பார்த்த கண்ணோட்டத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம், கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் 100%. அதே மாதிரி எனக்கு அங்கே வந்து ஃபுட்டேஜ் கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே கிடையாது, சிசிடிவி கிடையாது. அதுதான் எனக்கு மைனஸாக இருந்தது. இது வந்து எப்போ நடந்ததுன்னா 16ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு 6:30 மணி போல் நடக்குது. எனக்கு வந்து அதாவது எனக்கு நான் எனக்கு மருத்துவத்துக்காக போனேன். எனக்கு வந்துட்டு அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது அவன் பார்க்குற பார்வையை எனக்கு அவனை ஏதாச்சும் பண்ணணும், அதாவது ஒரு பொண்ணுக்கு தகப்பனா நான் அவனை ஏதாச்சும் பண்ணி இருக்கணும், பண்ணலை. நான் பண்ண பெரிய தப்பு அது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபர்தராக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அவனுக்காக வெளியில் வெயிட் பண்ணேன். வண்டி வந்தது. வண்டி நம்பரும் நான் நோட் பண்ணிட்டேன். அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபெச் பண்ணிட்டேன். மொபைல் நம்பர் கொண்டு நான் ஃபெச் பண்ணிட்டேன். ஸோ வெளியில் வந்தோன்னே ஏன் ஒரு பொண்ணை வந்து இப்படி பார்க்குறீங்களே, தவறான கண்ணோட்டத்தில் ஏன் பார்க்குறீங்க? அவன் பார்த்த பார்வை வந்து எனக்கே உடம்பு கூசுகிற அளவுக்கு ஒரு ஆம்பளையாக பார்த்து நான் பொண்ணை பார்க்கும்போது நான் வந்து அவன் முறைச்சிமே அவன் பையில் வந்து பார்க்குறான். நான் முறைக்கும்போது அவன் ஏதோ பையில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு திரும்ப அந்த பொண்ணை வந்து கீழேருந்து மேலே ஒரு இச்சை நான் இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து 32 இயர்ஸ் ஆச்சு. நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். இது மாதிரி கேவலகட்டமான ஒரு மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் உமன், உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா தயவுசெய்து பாருங்கள், இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு தயவுசெய்து போயிடுங்க. ஒரு பொண்ணுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதா இதை பார்க்கலாம். எனக்கு வந்து வெளியில் வந்தோன்னே எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. எனக்கு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருந்ததுன்னா நான் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டே அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருப்பேன். எனக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடையலை. அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணலை. நான் பண்ணியிருந்தேன்னா நான் இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ப்ரூஃபோடு சப்மிட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் நான் மார்னிங் வந்துட்டு எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயப்பந்தாங்கல்ல இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 9:30 போல் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒருத்தன் வந்துட்டு அதாவது தவறான கண்ணோட்டத்தில் ஒருத்தன் பார்க்குறான் அப்படிங்கிறது, ஒரு பொண்ணுக்கு தகப்பனா நான் அங்கே ஸ்டாண்ட் பை நின்று நான் வந்து அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் ஏரியாவில் வராது, மதுரவாயில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நான் மதுரவாயில் போகிறேன். அது 9:45 நான் மதுரவாயில் போனதுக்கப்புறம் மதுரவாயிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, இது எங்கள் கண்ட்ரோல் கிடையாது, நீங்கள் வந்து எஸ்ஆர்எம்சி மறுபடியும் இங்கே அனுப்புனாங்க. ஸோ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு வாலண்டியராக வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம். இதே மாதிரி தான் பாண்டிச்சேரி நடந்தது. அவனோட வயசுமே 59-60 வயசு, அவனோட அந்த கிழவனோட வயசு. ஸோ இது மாதிரி இவன் ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு சின்ன பிள்ளைய கூட இவன்கிட்ட கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க. அவன் பார்த்த பார்வை என்னால் இது வரைக்கும் சகிச்சிக்க முடியல. நான் ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன், உங்களை ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவன் பார்த்த பார்வை அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை என்னால் சகிச்சிக்க முடியல. எனக்கு நைட்லாம் சத்தியமாக தூக்கம் கிடையாது. அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நான் காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு தடவை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஸோ எனக்கு வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு தேவை போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறது கரெக்டு, அவங்களுக்கு தேவை ப்ரூஃப் வந்து என்கிட்ட கிடையாது. இது மாதிரி வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அவனை திருத்துறதுக்கு? நான் என்ன பண்ணுறேன், அவன் வெளியில் வரும்போது நான் வந்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காங்கல்ல, நான் பொண்ணுக்கிட்ட உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறேன். அவன் வந்து என்னை அசிங்கமாக திட்டிட்டு நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பெண்கள்கிட்ட பேசினா அவங்களுக்கு புரியும், பொண்ணுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் சரி அவங்க வீட்டில் போய்ட்டு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணி போனேன். ஆனால் அவன் வந்து ஸ்பீடாக முறுக்கிட்டு கிளம்பிட்டார்.
ஸோ அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அவன்கிட்டையும் வாட்ஸ்அப் நம்பரும் அவனுக்கு கால் பண்ணுறேன். சார் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் பேசலாம் அப்படிங்கிறேன். என்ன காலை கட் பண்ணிட்டான், பிளாக் பண்ணிட்டான். வாட்ஸ்அப்லேயும் நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நான் மரியாதை கொடுத்து அவனுக்கு பேசினேன். ஒரு பொம்பளை பொறுக்கி தேவையாக எனக்கு அசிங்கமாக வருது. ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு நான் கால் பண்ணி ரெஸ்பெக்டடாக சார்னு சொல்லி உங்கள்கிட்ட வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறேன். எனக்கு ப்ரூஃப் இல்லாதனால தான் அவன்கிட்ட நான் அவங்க வீட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணது. அவங்க ஒரு பொம்பளை பொறுக்கி நான் ரெஸ்பெக்ட் கொடுத்ததே பெருசு. நான் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த இடத்துலையே அவனை செருப்பால் அடித்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய தப்பு. நான் அங்கேயே பண்ணியிருக்கணும், போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். அதுதான் என்னோடய மிகப்பெரிய தப்பு. அவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு சஜஷன் கொடுங்க. எனக்கு ப்ராப்பராக என்னால் அதர்களில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு பொம்பளை பொறுக்க இது மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஈடு விளைவிக்கிறவனை நம்ம விட்டோம் அப்படின்னா இது பெருசாக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு லேடி, நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு லாயரோ இல்லாட்டி போலீஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ப்ரூஃப் கிடையாது. அதுதான் இப்போ என்னோட பெரிய ட்ராபேக்கு. என்னால் ப்ரூவ் பண்ண முடியலை. என்னால் போலீஸ்க்கோ சப்போஸ் நம்ம ஃபர்தராக கோர்ட்டுக்கு போனாலோ என்னால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. வேறு எது மாதிரி அவனை தண்டிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு சஜஷன் கொடுங்க. நான் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அவனை ஃபேஸ்புக் ஐடி, லிங்க்டின் ஐடி, அவன் ஃபோட்டோ, அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவும் எனக்கு இருக்குது. ஆனால் அவன் பண்ண தப்புக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம தண்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அவனோட ஃபோட்டோ மட்டும் நான் போடுறேன். நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இன்றைக்கோட போயிட்டு எல்லா மளிகை கடை, காய்கறி கடை எல்லா இடத்துலையுமே நான் சரௌண்டிங் கேட்டு பார்த்து தான் தெரியல அப்படிங்கிறாங்க. சப்போஸ் கிடைச்சாங்கன்னா அடிப்பேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஃபர்தராக அவனை ட்ரீட் பண்ணலாம். எனக்கு என்னென்னா அவனை ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கணும். அவன் இச்சையை பார்த்தான்ல அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். மனசார அவன் மன்னிப்பு கேட்கணும். மற்ற பொண்ணுங்களை ஃபர்தராக அவன் இந்த புத்தியில் நான் பார்க்கவே கூடாது. அதுதான் என்னோடய ஃபைனல் டிசிஷன். ஜஸ்டிஸ் ஃபார் உமன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறையா ஆல் இண்டியாஸ் இருக்கீங்க, நிறையா நல்ல மனிதர்கள் இருக்கீங்க. ஸோ உங்கள் மூலமாக எனக்கு ஒரு தீர்ப்பு, எனக்கு மட்டும் இல்லை, ஒரு பெண்களுக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தனை தண்டிக்கும் போது இன்னொருத்தனுக்கு பயம் வரணும். இப்போ பயம் நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்லை, அதனால தான் பயம். போனால் ஒரு 3 நாளில் 4 நாளில் ஒரு வாரத்தில் வந்துடும். திரும்ப பணத்தை கட்டியோ ஏதோ பண்ணியோ இல்லாட்டி வக்கீல வச்சோ அந்த தைரியத்தில் தான் இன்னமும் நிறைய பேர் திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு குறையும். ஆனால் இது இவனை நான் பண்ணுறது, இவன் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இதே மாதிரி இவன் யாரெல்லாம் பார்த்துருக்கானோ எல்லார்ட்டையும் இவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்குற வரைக்கும் நான் இவனை விட மாட்டேன். ஸோ யாராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்டிஸ் ஃபார் உமன்.